ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களையும் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களையும் இந்த வீடியோவில் கடக ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. தற்போது 2025 ஆண்டு நடந்துட்டுருக்கு. இந்த ஆண்டில் 11வது மாதமான நவம்பர் மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு. இந்த நவம்பர் மாதம் ஒரு ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக மிக முக்கியமான மாதம் என்று சொல்லப்படுது. ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய முக்கியமான நாட்கள் வரும். அதனாலேயே இந்த நவம்பர் மாதம் மிக முக்கியமான மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு முக்கியமான நாள் தற்போது வர இருக்கு. அது என்னைக்குன்னா நவம்பருடைய 19ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் 8வது மாதமான கார்த்திகை மாதத்துடைய 3ஆம் நாள் கிழமை அன்னைக்கு புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது அப்படிங்கிற பழமொழி நாம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அந்த பழமொழிக்கேற்ப இந்த புதன்கிழமை சாதாரண புதன்கிழமை கிடையாது, மிகவும் சக்தி வாய்ந்த புதன்கிழமை. அப்படி என்ன சக்தி வாய்ந்த புதன்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? வரக்கூடிய இந்த புதன்கிழமை அமாவாசையானது வருது. இந்த அமாவாசை சாதாரண அமாவாசை கிடையாது, நிறைஞ்ச சக்தி வாய்ந்த அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகங்களுடைய ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தலையெழுத்து மாறும். அதில் கடக ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கடக ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட ராசிக்கு என்ன மாதிரி தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த தலையெழுத்துக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில பரிகாரங்களும் இருக்குது. அந்த பரிகாரமும் என்னங்கிறத சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு நவம்பர் மாதத்தில் கார்த்திகையில் வரக்கூடிய அமாவாசையில் கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன். முதல்ல கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப என்ன பலன்கிறத அதிரடியாக பார்க்கலாம். உங்கள் ராசியில் குரு இருக்கிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, தைரிய வீரியஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய், சுகஸ்தானத்தில் சூரிய புதன் வக்ரத்தோடு, அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்ரத்தோடு ராகு. இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களும் குறிப்பிடப்படுது. ஸோ என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன். என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு புனர்பூச 4ஆம் பாதத்தில் பிறந்த கடக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். அதற்கேற்ப செயல்படுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மனதுக்கு ஒரு வகையில் திருப்தியை ஏற்படுத்தும். அதே போல் அரசியலில் உள்ளவர்களுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவி எதிர்பாராமல் கிடைக்கும். மற்றவர்களால் கைவிடப்பட்ட காரியத்தை நீங்கள் செய்து முடித்து பாராட்டு பெறுவீங்க. அரசாங்கம் மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் அனுகூலமாக உங்களுக்கு நடந்து முடியும். மாணவர்கள் கூட கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துவது வெற்றிக்கு உதவும். சக மாணவர்கள் நண்பர்கள் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்த கடக ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு பூஷமில் பிறந்த கடக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. இதில் பிறந்தவங்களுக்கு இந்த மாத அமாவாசையிலிருந்து உங்களுடைய ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவாங்க. இது மகிழ்ச்சியை உங்களுக்கு அதிகரிக்க செய்யும். ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு உண்டாகும். வீண் அலைச்சல்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு கூட தொழில்நுட்ப கல்வியில் இன்ட்ரெஸ்ட் உண்டாகும். புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகள் மேற்கொள்ளணும். அப்படி மேற்கொண்டிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பெண்களுக்கு கூட எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவெடுப்பதில் தாமதம் உண்டாகும். ஸோ கவனமாக வேலைகளை செய்வது நல்லது. பணவரவு கூட உங்களுக்கு தாமதமாகலாம். அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு அனைத்து விதமான நிலைகள்லேயும் நன்மைகளை பெறுவீங்க. நீங்கள் எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ பூஷமில் பிறந்த கடக ராசிக்கு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. நெக்ஸ்ட்டு ஆயில்யம் பிறந்த கடக ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு.
ஆயில்யம் பிறந்த கடக ராசிக்கு இந்த அமாவாசையிலிருந்து சுப காரியங்களில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் நேரும். காரிய வெற்றிகள்லாம் உண்டாகும். இழுப்பறியாக இருந்தவ சாதகமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையற்ற கவலைகள்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் கூட உங்களுக்கு நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து செல்வதன் மூலம் அமைதிங்கிறது ஏற்படும். விருந்தினருடைய வருகை கூட இருக்கும். உறவினர்கள் நண்பர்களிடம் கோபத்தை காண்பிக்காமல் பேசுவது நல்லது. மெயினாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் தாமதமாகலாம். இந்த ஒரு அமாவாசையிலிருந்து இதனாலேயே எச்சரிக்கையாக செயல்படுவது எதுக்குமே நல்லது. தொழில் வியாபாரத்தில் கூட எதிர்பாராத குறுக்கீடுகள் ஏற்பட்டு பின்னர் விலகும். வியாபார தொடர்பான பிரச்சனைகளை கையாளும் போது கவனம் தேவை. பாக்கிகள் வசூலாவது தாமதமாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மிகவும் கவனமாக உங்களுடைய வேலைகளை செய்வது நல்லது. இல்லைனா உங்களுக்கு தான் கஷ்டம். ஸோ ஆயில்யம் பிறந்த கடகராசிக்கு இதுதான் பலன். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஆக மொத்தம் கடகராசிக்கு இந்த அமாவாசையிலிருந்து எந்த ஒரு விஷயத்திலையுமே முடிவு எடுப்பது தாமதமாகும். அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது. பணவரவு எதிர்பார்த்த நேரத்தை விட தாமதமாக சேரும். ஆனால் பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். ஸோ இதெல்லாம் தான் உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள். ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்களுக்கு பரிகாரம் சொல்ல போகிறேன். ஸோ இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்திங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த டைம் புதன்கிழமையோடு கூடி வரக்கூடிய கார்த்திகை அமாவாசை. எதையெல்லாம் எப்படி செய்தால் சிறப்பான பலன்களை பெறலாங்கிறத உங்கள் ராசிக்கு சொல்கிறேன். எதெல்லாம் எப்படி செய்தால் சிறப்பான பலன்கள் பெறலாங்கிறத தெரிஞ்சுக்குங்க. பொதுவாக இந்த கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை தீபம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படும். தமிழ் மாதங்களில் இருக்கக்கூடிய 12 மாதங்களில் வரக்கூடிய மற்ற எந்த அமாவாசை தினங்களை காட்டிலும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய அமாவாசை தினம் அதனாலேயே ஆன்மீக முக்கியத்துவம் கொண்ட ஒரு அமாவாசை தினமாக கருதப்படுது. அந்த வகையில் இந்த கார்த்திகை மாத அமாவாசை தினத்தில் நம்ம என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையும் அப்படி செய்தால் நமக்கு ஏற்படக்கூடிய ஆன்மீக ரீதியான பலன்கள் என்ன என்பதையும் இந்த வீடியோவில் விரிவாக சொல்ல போகிறேன். அமாவாசை தினத்தில் நம்ம சில ஆன்மீக ரீதியான பரிகாரங்களை செய்வதன் மூலமாக மறைந்த நமது முன்னோர்களுடைய அருளாசையும் நம்ம குலத்தை காக்கின்ற குலதெய்வத்தின் அருளையும் பெறுவதோடு நமக்கு பிறகு வரக்கூடிய நம்ம சந்ததியினருக்கு வளமான வாழ்க்கை அமைய வழிவகுக்கும். ஸோ கார்த்திகை மாத அமாவாசை திதி கரெக்டாக புதன்கிழமை வருது. காலையிலேருந்தே ஸ்டார்ட் ஆயிடுது. எனவே இந்த அமாவாசை தினத்தில் அனைவரும் உடல் மற்றும் மன தூய்மையை கடைபிடிக்க வேண்டும். இந்த தினம் உங்கள் குலத்தில் மறைந்த முன்னோர்களுக்கு உங்கள் குலத்தின் முறைப்படி அமாவாசை தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். அமாவாசை தினத்தில் எக்காரணம் கொண்டு புழல் உணவுகளை உண்ணக்கூடாது. மேலும் இந்த தினம் மது அருந்துறது, புகைப்பிடிக்கிறது போன்றவை செய்யக்கூடாது. இதனால் நமது மறைந்த முன்னோர்களுடைய சாபத்தை நாம் பெறுவதோடு நம்ம குலத்தை காக்கின்ற குலதெய்வத்துடைய சாபங்களை நாம் ஒரு சேர பெற்று பலவிதமான கஷ்டங்களை நாமும் நமது பரம்பரையினரும் அனுபவிக்க நேரிடும் என சாஸ்திரங்களில் ஒரு எச்சரிக்கை விடப்படுது. அதே போல் கார்த்திகை அமாவாசை தினத்தில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்து அந்த கோவில் வளாகத்திலே அமர்ந்து ஓம் நம சிவாயா எனும் மந்திரத்தை 108 முறை ஜபம் செய்ய வேண்டும். கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் உங்கள் வீட்டு பூஜையில் அமர்ந்து சிவ மந்திரத்தில் மேற்சொன்ன எண்ணிக்கையில் துதிக்கணும். அமாவாசை தினத்தில் ஆதரவற்றவர்களுக்கும் வயதானவர்களுக்கும் உங்களால் முடிந்த சேவைகளை செய்வதால் மறைந்த உங்கள் பித்ருக்கள் எனப்படக்கூடிய முன்னோர்களால் உங்கள் பரம்பரைக்கு இடப்பட்ட குலசாபங்கள் ஆற்றல் குறைந்து அவர்களுடைய ஆசிகள் கிடைத்து உங்களுக்கும் உங்கள் பரம்பரைக்கும் சிறப்பாக வாழ்வதற்கு வழி கிடைக்கும். இந்த கார்த்திகை அமாவாசை தினத்தன்று ஏழ்மையான இலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு புத்தாடைகள், இனிப்புகள், வெல்லம், பசும்பால் போன்றவற்றை தானம் செய்வதால் பித்ருக்களுடைய ஆசிகள் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அமாவாசை தினத்தில் காலையில் உங்கள் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோவிலுக்கு சென்று கூட வழிபாடு செய்யலாம். காளியம்மனை வழிபாடு செய்வதால் அமாவாசை தினத்தில் நம்மளை அறியாமல் நாம் செய்யக்கூடிய தவறுகளால் ஏற்படக்கூடிய அமாவாசை தோஷம் நம்மளை பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி அமாவாசையில் இந்த பரிகாரங்கள் கடகராசிக்காரங்க செய்கிறதன் மூலிமா தலையெழுத்து மாறும். ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரங்கள்லாம் செய்யுங்க, நிச்சயம் உங்களுக்கு தலையெழுத்து மாறும். ஸோ இந்த பரிகாரங்களை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் கடகராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஜோதிட தாள்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.